வணக்கம். கோடை காலம் ஆரம்பிச்சிடுச்சு. பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியா போன்ற நாடுகள்ல வழக்கமாவே டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். இது இந்த கோடை காலம் வந்ததும் இன்னும் அதிகமாயிடும். நீங்களே பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. ஈரோடுல வெப்பம் 40 டிகிரிக்கு மேல வெயில். ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் அந்த மாதிரி. பெங்களூர்ல வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருடம் இந்த வெயில் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இந்த மாசம் ஆரம்பத்துல இந்திய வானிலை ஆய்வு மையம் அதாவது IMD ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்த வருடம் ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரையும் வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும். போன வருஷத்தை விட ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க போன வருஷத்தை பாத்தீங்கன்னா 2023 தான் இதுவரையும் ரெக்கார்ட் ஆனதுலேயே இரண்டாவது வெப்பமான வருடம். அதை விட அதிகம்னா இந்த வருடம் முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எலெக்ஷன் வேற வருது. பிரச்சாரம், பொதுக்கூட்டம், ஓட்டு போடுறதுக்கு வேற வெயில் நிக்கணும். இந்த வெயில இந்த வருஷம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம், நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட பேர் டாக்டர் புத்தன் ராஜரத்னம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முதல்ல ஹீட் வேவ்னா என்னன்னு பார்ப்போம். ஹீட் வேவ்னா என்னன்னா, ஒரு இடத்துல அந்த டைம்ல எந்த டெம்பரேச்சர் இருக்கணுமோ அதை விட 4.5 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருந்தாலோ இல்லாட்டி 45 டிகிரி சென்டிகிரேடுக்கு அதிகமா தொடர்ந்து 2 நாள் இருந்தாலோ அதை ஹீட் வேவ் வார்னிங் சொல்லுவாங்க, இந்திய வானிலை ஆய்வு மையம். அதுவும் இல்லாம முக்கியமா அந்த ஹீட் வேவ் வரும்போது அந்த டெம்பரேச்சரோட சேர்ந்து காற்றுல ஈரப்பதமும் அதிகமா இருக்கும். அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். அது யூஸ்வலா 75க்கு மேல அதிகமா போனாதான் அதனோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்தியாவில் NCRB ரிப்போர்ட் படி 2012 இருந்து 2021 வரைக்கும் 16,000 பேர் ஹீட் வேவ்னால இறந்திருக்காங்க. அதுல பீகார்ல மட்டும் 1000 பேர் இறந்திருக்காங்க. யூபியில மட்டும் 1500 பேர் இறந்திருக்காங்க. போன வருஷம் மும்பைல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல ஏப்ரல் மாதம் நல்ல வெயில ஓப்பன் கிரவுண்ட்ல அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க. அதுல 20 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல 600 பேருக்கு ஹீட் வேவ் பாதிக்கப்பட்டு அதுல 12 பேர் உயிரிழந்துட்டாங்க. அதுல போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்த்ததுல அவங்க 7 மணி நேரமா சரியா சாப்பிடல, சரியா தண்ணி குடிக்கல அப்படின்னு தெரிய வந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் வானிலை ஆய்வு மையம் சரியா குறிப்பிட்ட நாள்ல இந்த அளவு வெப்பம் வரும், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிக்கை எதுவும் கொடுக்கறது கிடையாது. அதுவும் இல்லாம இந்த பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்க நம்ம மக்களோட உயிரை மதிக்கிறது கிடையாது. அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. ப்ரிகாஷன்ஸ் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறது கிடையாது. இந்தியாவில் அந்த ஹீட் வேவ் இவ்வளவு அதிகமா வர்றதுக்கு காரணங்கள் நம்பர் 1 இது புவியியல் அமைப்பு. அதாவது பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது ரேஸ் டைரக்டா தாக்குது. அதுவும் இல்லாம நார்த் வெஸ்ட் இந்தியாவில் தார் பாலைவனம் போன்ற பாலைவனங்கள் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். கோடை காலத்துல மழையும் கம்மி, ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம் நகரமயமாக்கல். நம்ம காட்டை அழிச்சு தாவரங்களை அழிச்சு பில்டிங்கை கட்டுறோம். இந்த பில்டிங் சூரியனை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு ஹீட் அதிகமாக்குது. தாவரங்கள், காடு இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீட்டை குறைக்கும். மூன்றாவது, உலகம் ஃபுல்லாவே கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்ற மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த மீத்தேன் போன்ற வாயுக்கள்லாம் நம்ம வளிமண்டலத்துல போய் அதை ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால நம்ம ஒவ்வொரு ஆண்டும் டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே போகுது. செயலாளரே, இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு. அங்காவது எல் நீனியோ போன்ற பருவநிலை மாற்றங்களாலும் வெப்பம் அதிகமாகுது. சரி, இந்த ஹீட் வேவ்னால என்னென்ன பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்புகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த பாதிப்புகளை எப்படி வராம தடுக்கிறது, வந்ததுக்கு அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்ப்போம். நம்ம உடம்பு, நம்ம பாடி டெம்பரேச்சரை ஒரு நேரோ ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடம்புல எவ்வளவு ஹீட் ஜெனரேட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுதோ, நம்ம ஹீட்டை லாஸ் பண்றது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம். நார்மலா 98.4 டிகிரி இருக்கும். நம்ம பாடியில் எப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் மெட்டபாலிசத்தினால அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த ஹீட் உண்டாகும். அதுதான் நம்ம பாடிக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு உதவுது. அந்த ஹீட் லாஸ் பண்றதுக்கு பாடிக்கு என்னென்ன மெக்கானிசம் இருக்கு அப்படின்னா, எவாபரேஷன், அதாவது ஸ்வெட் ஆகிற முறை, அதுக்கப்புறம் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இந்த மாதிரி 4 வகைகளில் ஹீட்டை லாஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம பாடியில ஹீட் அதிகமாச்சுன்னா நம்ம ஹைப்போதலாமஸ்ல இருந்து சிக்னல் நம்ம ரத்த குழாய்கள் விரிவடையும். அது மூலமா ஹீட் வெளியே போகும். அதே மாதிரி ஸ்வெட்டிங் அதிகமாகும். எவாபரேஷன் மூலமா ஹீட் லாஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம குளிரான பகுதியில போனா நம்ம ரத்த குழாய்கள் சுருங்கும். நம்ம ஹீட்டை வெளியே விடாம ப்ரிசர்வ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஹீட் வேவ்ஸ் வரும்போது நம்ம வெளியில இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும் போது நம்ம பாடியில உண்டாகிற ஹீட்டை லாஸ் பண்ற மெக்கானிசம்ஸ் ஒழுங்கா வேலை பார்க்காது. உதாரணத்துக்கு டெம்பரேச்சர் 45 டிகிரி அதிகமாகுது, ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புல நார்மலா உண்டாகிற அந்த ஹீட்டை லாஸ் பண்ற அந்த எவாபரேஷன், ஸ்வெட்டிங் சரியா வேலை செய்யாது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், இது எதுவுமே சரியா வேலை செய்யாதனால அந்த ஹீட் உடம்புல ரொம்ப அதிகமாகும். உடம்புல ஹீட் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அதிகமாகும் போது உடம்புல இருக்கிற அந்த செல்லுலர் ஃபங்க்ஷன்,
நம்ம செல்லில் இருக்கிற அந்த என்சைம்ஸ்லாம் சரியாக வேலை செய்யாது, புரோட்டீன்லாம் பிரேக் டவுன் ஆகும். இதனால உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புலையும் பாதிப்பு வரும். ஸோ இந்த பாதிப்போட தீவிரத்தை பொறுத்து ஹீட் எக்ஸாஷன் அப்படின்ற மைல்டர் ஃபார்மும் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற சிவியர் ஃபார்மும் வந்து நம்ம உடம்பை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹீட் எக்ஸாஷன்னா நம்ம வெளியில் இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும் போது நமக்கு ஏற்படுற மினிமலான பாதிப்பு. நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஐபிஎல் மேட்ச்ல பார்த்துருப்பீங்க, மே மாசத்துல அவங்க விளையாடும் போது நிறைய பேருக்கு கிராம்ஸ் வரும். அதாவது அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாகும். அதுல வந்து தண்ணியும் எலக்ட்ரோலைட்ஸும் வேஸ்ட் ஆகும். அதை வந்து நம்ம ப்ராப்பரா ரீப்ளேஸ் பண்ணல, இல்லாட்டி அதுல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்குன்னும் போது நம்ம பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாகும். அதனால வர்ற மைல்டான ப்ராப்ளத்துக்கு பேர் தான் ஹீட் எக்ஸாஷன். அந்த டைம்ல வந்து நம்ம ப்ராப்பரா மறுபடியும் ரீஹைட்ரேட் பண்ணி அந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், நம்ம பாடியை கூல் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம அப்படி பண்ணல அப்படின்னா நம்ம சீரியஸான ப்ராப்ளமான ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு போயிடுவோம். ஸோ நம்ம இந்த வெப்பமான இடத்துல இருக்கும்போது நம்ம ஹீட் எக்ஸாஷன் வந்து யூஸ்வலாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை தான் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது, அந்த ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும்போது, எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆகும்போது நம்ம ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு போகும். ஹீட் ஸ்ட்ரோக்ன்ற போது நம்ம டெம்பரேச்சர் வந்து 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையும் போகும். அந்த டெம்பரேச்சர் போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளோட வேலைகள் பாதிப்படைகிறதுனால, உதாரணத்துக்கு மூளையோட பாதிப்படைகிறதுனால அவங்களுக்கு வந்து நினைப்பு தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு கன்வல்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழப்பமா இருப்பாங்க, வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல 2 வகைகள் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கிறவங்க வந்து தேவைக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும் போது, ஹாட் டெம்பரேச்சர்ல பண்ணும் போது அவங்களுக்கு வந்து வர்றது வந்து ஒரு வகையான ஹீட் ஸ்ட்ரோக்கு. இன்னொருத்தவங்க வந்து வயதானவங்க, குழந்தைகள், பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, இல்லாட்டி ஏதாவது வியாதிகள் இருக்கிறவங்க, ஏதாவது மருந்து சாப்பிட்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஹீட் லாஸ் பண்றது ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வர்றது வந்து ஒரு வகையான ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகமாகிறதுனால மெட்டபாலிசம் அதிகமாகும், நம்ம ஹார்ட் ரேட், இதய துடிப்பு அதிகமாகும், மூச்சு விடுற வேகம் அதிகமாகும், உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் பாதிக்கலாம். அதாவது மூளை பாதிக்கலாம், இதயத்தை பாதிக்கலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், நுரையீரலை பாதிக்கலாம், நுரையீரலில் வந்து தண்ணி சேரலாம், லிவர் ஃபெயில் ஆகலாம், கிட்னி ஃபெயில் ஆகலாம். கிட்னி வந்து நம்ம உடம்புல தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால டைரக்ட் டேமேஜ் கூட வரலாம் டெம்பரேச்சர்னால. அதுக்கப்புறம் மசில் டேமேஜ் ஆகி அதனால ரேப்டோமயோலைசிஸ் வர்றதுனாலையும் கிட்னி பாதிக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் அது மெடிக்கல் எமர்ஜென்சின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோடனே அவங்கள ரேப்பிடாக கூல் பண்ணால் அவங்க கண்டிஷன் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோடனே அவங்கள எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க, இசிஜி எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அவங்க லிவர்லாம் ஒழுங்காக இருக்கா, கிட்னி ஒழுங்காக இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் வர்றதுக்கான மற்ற காரணங்களை வந்து ரூல் அவுட் பண்ணுவாங்க. சில சமயங்களில் வந்து இன்ஃபெக்ஷனாலையும் டெம்பரேச்சர் அதிகமாகலாம், அது காரணமா இல்லையான்னு சொல்லிட்டு அதை ரூல் அவுட் பண்ணுவாங்க. சில நோய் இருக்கிறவங்க எடுத்துக்கிற மாத்திரையும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். உதாரணத்துக்கு பீட்டா பிளாக்கர்ஸ் போன்ற மாத்திரைகள், அது வந்து நம்ம உடம்புல இருந்து வெப்பத்தை வந்து வெளியே போறத அது தடுக்கும். அதனால வெப்பம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். இரண்டாவது, இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக்ஸ், உடம்புல இருந்து நீர் வெளியே போற மாதிரி மாத்திரை கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கோடை காலங்களில் இந்த மாதிரி ஹீட் எக்ஸாஷன், ஹீட் வேவ் வராமல் நம்ம எப்படி தடுக்கிறது? நம்ம இந்த மாதிரி வானிலை ஆய்வு மையம் வந்து என்ன எச்சரிக்கை சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஹீட் வேவ் அதிகமாக இருக்கிற டைமில் முடிஞ்ச அளவு வெளியே போகாமல், காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரையும் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் போய் தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தால் அந்த டைமில் வந்து நம்ம அணிகிற உடை வந்து ரொம்ப லைட்டாக, லேயர்ஸ் அதிகம் இல்லாமல் ரொம்ப லைட்டான உடை அணிஞ்சிட்டு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் ஏதாவது கொடையோ கேப்போ அணிஞ்சிட்டு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் வெளியே போக வேண்டிய அவசியம் இருந்தால் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், பழங்கள் நிறைய சாப்பிடலாம். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற வயதானவங்க, குழந்தைகள், பிரெக்னென்ட் லேடிஸ், நோய்கள் இருக்கிறவங்க, நான் சொன்ன மாத்திரைகள் சாப்பிட்றவங்க, அவங்களாம் எச்சரிக்கையாக இருந்து இந்த ஹீட் வேவ் வராமல் தடுக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நேரடியாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.